அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பரமபத வாசல் முன்னாடி நிற்கிறோம். இந்த பரமபத வாசல் என்பது என்னன்னா, மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு எல்லா பெருமாள் கோயில்களையும் இந்த பரமபத வாசல் என்பதை திறந்து எம்பெருமான் வெளியிலே வருவார். அவரோடு சேர்ந்து நாமும் வருவோம். இது என்ன இந்த முறை ஏன் அடிச்சுக்கிறோம்னா, மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி என்று வைகுண்ட ஏகாதசியாக நம்ம வழிபாடு கொடுக்கிறோம். இது ஏன் வந்ததுன்னா, ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவை, அதாவது மகாவிஷ்ணுவை போருக்கு அழைக்கிற முரண் என்ற அரக்கன் அப்படி அழைத்த போது கொஞ்ச நாள் போர் புரிகிறாரு. அப்படி போர் புரிந்து கொண்டிருந்த போதே அவருக்கு தோன்றுகிறது, இந்த அரக்கனை ஒரு பெண் சக்தியால் மட்டுமே அழிக்க முடியுது. அதனால அவர் ஓய்வெடுக்க போகிறாரு. ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது, அப்படி இருந்தபோது 11ஆவது நாள் அவர் உடம்புல இருந்து ஒரு பெண் சக்தி வருது. அந்த பெண் சக்தி முரனை அழித்து விடுகிறது. அன்றைக்கு ஏகாதசி திதி, மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி திதி. அன்றைக்கு அந்த முரண் அழிக்கப்படுகிறார். அந்த முரனை அழித்ததற்காக அந்த பெண் சக்தியாக வந்த ஏகாதசியிடம் கேட்கிறாரு. அவர் பேர் தான் ஏகாதசி. அவர் கேட்கிறாரு, நீ உனக்கு என்ன வர வேண்டும்? அவன் சொன்னா, இந்த நாளிலே யாரெல்லாம் பிரஜா நதியை கடந்து பரமபத வாசலை கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு வைகுண்டம் கிடைக்க வேண்டும், பரமபத வாசல் கிடைக்க வேண்டும், அனைத்து செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று அவள் வரத்தை கேட்டுக்கொள்கிறார். அதனாலதான் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசிங்கிறான அந்த பரமபத வாசலை கடந்து வருகிறவர்கள், எம்பெருமானை தரிசிக்கிறவர்கள் எல்லோருக்கும் அந்த பலன் கிடைக்கும். அதனால எல்லோரும் இந்த பரமபத வாசலை கடந்து எம்பெருமானை தரிசிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.